வணக்கம் நண்பர்களே, இது சிவதன்யா அகாடமி. இலக்கு ஒன்றே ஒன்றுதான். 2025 அரசு வேலை அடிச்சக்கூடிய கருப்பொருளோட தொடர்ச்சியா சோசியல், தமிழ் எல்லா தலைப்புகளுக்கான வீடியோக்களும் பதிவிட்டு வரோம். அதனோட தொடர்ச்சியா இப்போ நம்ம இந்த வீடியோல புதுசா ஒரு பாடம் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 22 பாடங்கள் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அது நம்ம முழுசா படிச்சோம்னா 20 கேள்விகளுக்கு மேல கண்டிப்பா வரும். அதுல ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது நம்ம சிலபஸ் படி நம்ம படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம். அதை நம்ம தெளிவா பார்த்துடலாம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு தலைப்புல வங்காளத்தில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா? வங்காளத்தில் ஏற்பட்ட சமூக 19ஆம் நூற்றாண்டுல சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல வங்காளத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நிகழ்வுகளை நடந்திருக்கும். அதை நமக்கு லெசன்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம பாக்குறது சமூக சீர்திருத்த இயக்கங்கள். சமய சீர்திருத்த இயக்கங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ராமகிருஷ்ணா மிஷன், சரிங்களா, அதே மாதிரி ஆரிய சமாஜம், அதே மாதிரி இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கு, சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கு, தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள். இதுதான் இந்த பாடத்தினுடைய சாராம்சம். 2 வீடியோல இந்த பாடத்தை நம்ம முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வங்காளத்துல தொடக்க காலத்துல ஏற்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவரை பத்தின தெளிவான விளக்கம் நம்ம பார்க்க போறோம். கேசவ் சந்திர சென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சரிங்களா, வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர் குறித்து பார்க்க போறோம். அடுத்து பிரார்த்தனா சமாஜம், சரிங்களா, பிரார்த்தனா சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள பேர்லாம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம தொடர்ச்சியா ஜியோகிராஃபிக்கு சரி தமிழுக்கு சரி நம்ம தினசரி நம்ம வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டே வரோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய். ரொம்ப ரொம்ப முக்கியமான, இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ், ஸ்கூல் புக்ஸ்லயே 10th தாண்டி வெளியில இருந்த கொஸ்டின் எல்லாமே எடுத்து நான் ஒரே இடத்துல கொடுத்துருக்கிறேன். ராஜாராம் மோகன் ராய் பத்தி கேள்வி கேட்டா இதுக்குள்ள இருந்து தான் கேள்வி வரும். அது மாதிரி எல்லா தகவலும் எடுத்து ஒரே இடத்துல கொடுத்துட்டேன், பாத்துக்கோங்க. இப்ப ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர் 1772 பிறந்தார். சரிங்களா? வங்காளத்துல 1833 மறைந்தார். அதற்கு முன்னாடி அவர் என்னென்ன சாதனைகள் செஞ்சார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்றாருன்னா 1805 இருந்து 1814 வரைக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில, ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனில பணிபுரிகிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா 1815ஆம் ஆண்டு ஒரு அமைப்பு நிறுவுறாரு. அதுக்கு பேரு ஆத்மிய சபா. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆத்மிய சபா ராஜாராம் மோகன் ராய் உருவாக்குனார். எந்த வருஷம்? 1815. அதுக்கப்புறமா 1828 இவர் உருவாக்குன ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் இப்ப நம்ம தலைப்பை பார்க்கக்கூடிய பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய் உருவாக்குன ஒரு அமைப்பு. அந்த பிரம்ம சமாஜம் எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா 1828 ஆகஸ்ட் 20ஆம் நாள் உருவாக்கப்படுது பிரம்ம சமாஜம். அதே மாதிரி கல்கத்தாவுல ஒரு கோவில் நிறுவி அங்க சிலை, சரிங்களா, உருவமற்ற, அங்க ஒரு சிலை வழி எதுவுமே உருவ வழிபாடு கிடையாது, சிலைகளற்ற ஒரு கோவில் நிறுவி பிரம்ம சமாஜம் முடிச்சக்கூடிய ஒரு அமைப்பு நிறுவினாரு. அதுக்கப்புறமா 1829 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி ராஜாராம் மோகன் ராய் குறித்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு தான் பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஆளுநராக இருக்கக்கூடிய, ஆங்கிலேய கவர்னராக இருக்கக்கூடியவர். அவர் தான் என்ன பண்றாருன்னா சட்டம் போடுறாரு. அவர் சட்டம் இயற்றுவதற்கு துணையாக இருந்தவர் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய். அப்படின்னா என்ன? சதி ஒழிப்புனா என்ன? சதி அப்படின்றது ஒரு கணவன் இறந்து விட்டார் அப்படின்னா அது அந்த சுதையிலேயே, அந்த நெருப்புலேயே மனைவி என்ன பண்ணிடணும்? விழுந்துடணும். அதை ஒரு வழக்கம் இருந்துச்சு. சரிங்களா? இது இதுக்கு பேரு உடன்கட்டை அல்லது சதி அப்படின்னு பேரு. இதை ஏன் அவர் எதிர்க்கிறார் அப்படின்னா, அவரே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சகோதரன் இறந்த பொழுது 1811 1811 அவருடைய சகோதரன் இறந்த பொழுது அவருடைய சகோதரனுடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா உயிரோடைய அந்த சுதையில எரிச்சிருக்கிறாங்க. அதனால ஒரு மனவேதனையிலே இருந்திருக்கிறாரு. அது நம்ம தன்னுடைய குடும்பத்திலே இந்த நிகழ்வு நடந்திருக்கும் பொழுது ரொம்ப தான் இருக்கிறாரு. இதை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாரு. அது 1829 சதி எனப்படும் உடன்கட்டை ஒழிக்கப்படுது. அது பாத்தீங்கன்னா சதி ப்ராகிபிஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் அதாவது 17 சட்டம் 17 சொல்லுவாங்க. 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வராரு. இது போக இவரை பத்தி வேற என்ன தகவல், முக்கியமான தகவலா இருக்கு அப்படின்னா, இவர் வங்காள மொழியை தாய்மொழியாக கொண்டவர். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் ஒரு வங்காளத்துல பிறந்தார் அப்படின்னால வங்காள மொழியை தாய்மொழியாக கொண்டவர். இது தவிர்த்து அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும். சமஸ்கிருதம் தெரியும், அரபி தெரியும், பாரசீகம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம், இந்த மொழிகள் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இது போக இவரை பத்தி வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா, இவர் பத்திரிகைகள் நடத்திருக்கிறார், வார இதழ், சரிங்களா, வீக்லி மேகசின் நடத்திருக்கிறார். அதுக்கு பேரு வங்காளத்துல நடத்தின அந்த பத்திரிகைக்கு பேரு சம்பாவத் கௌமுகி. அடிக்கடி கேட்கிற கேள்வி ராஜாராம் மோகன் ராய் குறித்து அடிக்கடி கேட்கிற கேள்வி சம்பாவத் கௌமுகி. என்னது? வங்க மொழியில 1821 தோற்றுவிச்சிருக்கிறாரு. 1821 தோற்றுவிச்சதான் சம்பாவத் கௌமுகி. அதே மாதிரி இன்னொரு இதழ் நடத்திருக்கிறாரு பாரசீக மொழியில மிராட் உல் அக்பர்.
மிராட் உல் அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரசீக மொழி பத்திரிகையை எந்த வருஷம் நடத்திருக்கிறாரு? 1822 இருந்து நடத்திட்டு இருக்கிறாரு. யாரு? நம்ம ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி அவருக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இவருக்கு ராஜா அப்படின்ற பட்டம், இவர் பேர் ராம் மோகன் ராய் தான். இவருக்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா டெல்லியின் அரசராக இருந்த 2ஆம் அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணார்? இவருக்கு ராஜா என்ற பட்டத்தை கொடுத்தார். இந்த ராஜா என்ற பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராய், சாரி 2ஆம் அக்பர். 2ஆம் அக்பர் தான் இவருக்கு ராஜான்ற பட்டத்தை கொடுத்தாரு. அது ஏன் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட போய் 2ஆம் அக்பருக்கு ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, பென்ஷன் பணம் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஸ்காலர்ஷிப் கிடையாது, பென்ஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த பென்ஷன் தடைப்படுறதுனால இந்த பென்ஷன் வாங்குற விதமா ராஜாராம் மோகன் ராய் தான் என்ன பண்ணுவாரு? லண்டனுக்கு அனுப்பி வைப்பாரு. சரிங்களா? அதனாலதான் அவருக்கு இந்த ராஜான்ற பட்டம் கொடுத்திருப்பாரு. தெளிவா நம்ம புத்தகத்தில் இல்லாத நிறைய தகவல்களை நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நூல்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 2 நூல்கள் புத்தகத்துல இருக்கிறது. அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, சரிங்களா? அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நூல்கள் மிக முக்கியமானது. இதை தவிர்த்து பதியா பிரதான், துபத் உல் முகாதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பத்திரிகை, 2 நூல்கள், மொத்தம் 4 நூல்கள் நம்ம முக்கியமா கொடுத்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, பதியா பிரதான், துபத் உல் முகாதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை, அவருடைய நூல்கள் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அவருடைய பத்திரிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சம்பவத் கௌமுகி மற்றும் மிராட் உல் அக்பர் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வர பத்தின சிறப்புன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். இவர் இதெல்லாம் இந்த நான் சொல்றது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1818 என்ன பண்ணாங்கன்னா மகா பாடசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையை கொல்கத்தாவில் உருவாக்குனவர், முக்கிய பங்கு வகித்தவர் யாரு? ராஜாராம் மோகன் ராய். 1817 மகா பாடசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையை கொல்கத்தாவில் உருவாக்கப்பட்டது. அதற்கு மிக காரணமாக இருந்தவர் இந்த ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பு, சரிங்களா? மேற்கு அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர் அண்ட் ஈஸ்டர்ன் கல்ச்சரை பத்தி, அந்த கலப்பு முறையை பத்தி தெளிவா சொன்னவர் யாருன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் தான். சரிங்களா? மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பு பற்றி சொன்னவர் ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்திய தேசியத்தின் தூதர், ப்ராப்பர்ட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், தரமான கேள்வி, புக்ல எங்கேயுமே இல்ல. ப்ராப்பர்ட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம், சரிங்களா? இந்திய தேசியத்தின் தூதுவர் என அழைக்கப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய். இது தவிர வேற என்ன அவருக்கு சிறப்பு பேர் இருக்குன்னா இந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை, சரிங்களா? இந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுறார். அதே மாதிரி நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, இதெல்லாம் அவருடைய புனைப்பெயர். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி, ப்ராப்பர்ட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம், அதாவது இந்திய தேசியத்தின் தூதர், அதே மாதிரி வந்து இந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை, இதெல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களா? 1805 இருந்து வேலை பார்த்திருக்கிறாரு. இவருக்கு பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னா 2ஆம் அக்பர். ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் கொடுத்தவர் 2ஆம் அக்பர். இதை தவிர அவரை பத்தி வேற தகவல் இருக்குன்னா இவர் வந்து பொருளற்ற ஒரு மீனிங்லெஸ் அந்த சமய சடங்கை வந்து எதிர்க்கிறாரு. பொருளற்ற சமய சடங்கை எதிர்க்கிறாரு, உருவ வழிபாடை எதிர்க்கிறாரு. சமூகத்துல நிலவிய பல்வேறு மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக என்ன பண்றாருன்னா ராஜாராம் மோகன் ராய் செயல்படுறாரு. மிகச்சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இந்தியாவில இருந்த மிகச்சிறந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி இந்த ராஜாராம் மோகன் ராய். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா 1833ஆம் ஆண்டு யூகே, அதாவது லண்டன் சென்றுகிற பொழுது, சரிங்களா, இங்கிலாந்து சென்றுகிற பொழுது 1833ஆம் ஆண்டு பிரிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மரணம் அடைகிறார். இங்கிலாந்துல பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல செப்டம்பர் 27ஆம் நாள் 1833 இந்த ராஜாராம் மோகன் ராய் மரணம் அடைகிறார். இதான் ராஜாராம் மோகன் ராய் குறித்த தகவல். இவருக்கு பின்னாடி இவருடைய இயக்கமான பிரம்ம சமாஜத்தை, சரிங்களா, 1828 தொடங்கப்பட்ட இந்த பிரம்ம சமாஜத்தை இவருக்கு பின்னாடி யார் அதை எடுத்து சொல்றாங்க அப்படின்னா இது நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய தந்தை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், இவர் தான் எடுத்து செல்றாரு. இந்த பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு எடுத்து சென்றவர் தேவேந்திரநாத் தாகூர், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். அவர் 1817 பிறந்திருக்கிறாரு, 1905 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த 1833ஆம் ஆண்டு யாரு ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எழுதிய பிறகு அவர் விட்டு சென்ற பணிகளை மேற்கொண்டவர் யாரு? கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவரை பத்தி என்ன கேள்வி கேட்பாங்கன்னா நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகளை கூறியவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்பிக்கை பற்றிய இந்த 4 கொள்கைகள்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்து கூட கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்கன்னு நிபந்தனையே கிடையாது. எதை வேண்டுமானாலும் கேள்வி கேட்பாங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். ஸ்கூல் புக்குக்குள்ள இருக்கிறத எதுவுமே விடக்கூடாது. இப்ப வந்து இதை கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க. தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல
ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே உலகத்தை படைத்தார் என்ற கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. புரியுதா? அப்ப நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை சொன்னவர் யாருன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க. தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இந்த உலகத்தை படைத்தவர் அப்படின்னு ஒரு கொள்கை. இரண்டாவது என்ன சொல்றாரு? அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாருமே இல்லை. கடவுளை பத்தி சொல்றாரு. சரிங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க. நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவதையுமே சார்ந்தது. சரிங்களா? அதாவது வீடு பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிறவி சொல்ல முடியாது, அடுத்த பிறவி அப்படின்றதுலாம் அது இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் அந்த கடவுளை நம்புறவர் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பாருங்க. அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதில் தான் அடங்கி உள்ளது. அதாவது கடவுளை நம்புறது அப்படின்றது அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துறதையும் அவரை நம்புறதுலையும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 அதாவது நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை சொன்னவர் யார் அப்படின்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து அதாவது இவர் இந்த பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு பிரம்ம சமாஜத்தை வழிநடத்தியவர். இதுதான் முக்கியமான கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு பிரம்ம சமாஜத்தை வழிநடத்தியவர் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்து பாருங்க. இந்த அமைப்புல இருந்து என்ன பண்றாருன்னா இந்த அமைப்புக்குள்ள ஒருத்தர் வர்றாரு. அவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், கேசவ் சந்திர சென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இந்த கேசவ் சந்திர சென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா 1857ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜத்துக்குள்ள உள்ள வர்றாரு. ரொம்ப முக்கியமான கேள்வி. கேசவ் சந்திர சென் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்திற்குள் உள்ளே இணைந்தார் அப்படின்னா 1857. 1857ல கேசவ் சந்திரசன் அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் பிரம்ம சமாஜத்துக்குள்ள உள்ள வராரு. அப்ப தொடங்கியவர் யாரு? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு யாரு? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூருக்கு அப்புறம் யார் உள்ள வர்றா அப்படின்னா நம்ம கேசவ் சந்திரசன் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வர்றாரு. இவர் ஒரு இளைஞர். சரிங்களா? நிறைய இளைஞர் பட்டாளமா வரப்போ இவர் உள்ள வர்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா 1866ல பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்படுது. ரொம்ப முக்கியமானது. 1857ல உள்ள வர்றாரு. 1866ஆம் ஆண்டு இந்த பிரம்ம சமாஜத்துக்குள்ள பிளவு ஏற்படுது. சரிங்களா? பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திரசன் அதுல இருந்து விலகி போய் இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. இந்திய பிரம்ம சமாஜம் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. 1828ல பிரம்ம சமாஜம் தொடங்கப்படுது. யாரால? ராஜாராம் மோகன் ராய்னால. 1833ல ராஜாராம் மோகன் ராய் மறைந்த பிறகு தேவேந்திரநாத் தாகூர் அதை வழி நடத்துறாரு. அதுக்கப்புறமா 1857ல கேசவ் சந்திரசன் இந்த பிரம்ம சமாஜத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அப்புறமா 1866ல அந்த அமைப்புக்குள்ள பிளவு ஏற்படுது. அப்ப பிளவு ஏற்பட்ட உடனே கேசவ் சந்திரசென் என்ன பண்றாருன்னா தனியா ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அந்த இயக்கத்துக்கு பேரு இந்திய பிரம்ம சமாஜம். ரொம்ப முக்கியம். அந்த இயக்கத்துக்கு பேரு என்ன பேரு? இந்திய பிரம்ம சமாஜம். யாரால் உருவாக்கப்பட்டது? கேசவ் சந்திரசன். இப்ப இவர் பிரிஞ்சு இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்த பழைய அமைப்புக்கு பேரு தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில ஆதி சமாஜம், அதாவது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்படுது. பழைய அமைப்பு அப்படியே தேவேந்திரநாத் இருக்கிறார்ல, அந்த தேவேந்திரநாத் கண்டினியூ பண்ணக்கூடிய அந்த பழைய அமைப்புக்கு பேரு, அந்த தாய் அமைப்புக்கு பேரு பாத்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம். அதுக்கு தேவேந்திரநாத் தாகூர் தலைவராக இருக்கிறாரு. அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுனால இந்திய பிரம்ம சமாஜத்துக்கு கேசவ் சந்திரசன் தலைவராக இருக்கிறாரு. இவரே என்ன பண்றாருன்னா இந்த பிரம்ம சமாஜத்தினுடைய நோக்கமா என்ன அப்படின்னா இந்த மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறது, குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறது, பலதார மனத்தை எதிர்க்கிறது, சதி ஒழிப்பு, இதுக்கெல்லாம் பாடுபடுறதா இந்த முக்கிய நோக்கம், பிரம்ம சமாஜத்தினுடைய நோக்கமே. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய மகளை ஒரு இளம் அதாவது சின்ன பிள்ளைய என்ன பண்றாருன்னா ஒரு இந்திய இளவரசனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாரு, ஒரு குழந்தை திருமணம் செய்து கொடுக்கிறாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுல இருந்து பிரிஞ்சு போய் சாதாரண சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கிட்டாங்க. அந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்தவங்க எல்லாருமே, குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர்கள் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி போய் சாதாரண சமாஜம் அப்படின்னு தொடங்கிட்டாங்க. அப்ப அதனுடைய அந்த பரிணாமத்தை பாருங்க. பிரம்ம சமாஜம்னு 1828ல ராஜாராம் மோகன் ராய் தொடங்குறாரு. 1833ல இறந்த உடனே தேவேந்திரநாத் தாகூர் கொண்டு வராரு. 57ல கேசவ் சந்திரசன், 1857ல கேசவ் சந்திரசன் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. 1866ல 1866ல இவர் பிரிஞ்சு போய் இந்திய பிரம்ம சமாஜம் தொடங்குறாரு. இவர் மகளுக்கு ஒரு இளவரசனுக்கு குழந்தை திருமணமா செஞ்சு கொடுத்தனால அதுல இருந்து பிரிஞ்சு போய் அந்த அமைப்புல இந்திய பிரம்ம சமாஜம் பிரிஞ்சு சாதாரண சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாகுது. இவ்வளவுதான் பிரம்ம சமாஜம் பற்றிய தகவல். அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா
வங்காள உரைநடையின் முன்னோடி அழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இதுல பத்தி ஒரு 2-3 கேள்விகள் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சரிங்களா? இவர் ஒரு வங்காளத்தை சேர்ந்த முதன்மையான சமூக சீர்திருத்தவாதி. இவர் வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார். முக்கியமான கேள்வி, சரிங்களா? 1820 பிறந்து 1891 வரைக்கும் வாழ்ந்தவர். ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை துணையை நாடிய பொழுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இப்படிதான் கேட்பாங்க. நம்ம அர்த்தம் அப்படியே கடந்து பெறக்கூடாது. அதாவது ராஜாராம் மோகன் ராய் போன்றவங்களாம் வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல தான் இந்தியாவை சீர்திருத்தக்கூடிய பண்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. இந்திய இந்து மறை நூல்கள் இருக்கு இல்லையா, வேதங்கள்லயே நல்ல சீர்திருத்த கருத்துக்கள்லாம் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்து மறை நூல்கள் முற்போக்கானவை என வாதிட்டவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்து மறை நூல்கள் முக்கியமானவை, அதாவது முற்போக்கானவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சும்மா சாதாரணமா முக்கியமான கொஸ்டின் அப்படி சொல்லிட்டு போறதுலாம் வேலை இல்லை. எப்படி கேள்வி கேட்பாங்கன்றத வரி வரியா வாட்சி நான் சொல்லிடுறேன். கேள்விகள் இனி வரும் காலங்கள் அப்படிதான் கேட்பாங்க. கூற்று, காரணம், போற போக்குல சதி ஒழிப்பு எந்த வருஷம் அப்படிலாம் இப்ப கேட்கறது இல்லை, சரிங்களா? அதனுடைய கருத்து ஆழமா புரிஞ்சு படிச்சுனா மட்டும்தான் ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்கப்படுது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பாடத்தையுமே தெளிவா வரி வரியா விளக்கி நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜியோகிராஃபி வீடியோஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம தரமா கொடுத்துருக்கோம் அப்படின்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, சரியா? அடுத்தவர் என்ன பண்றாருன்னா, விதவை மறுமணத்தை தடை, அதே மாதிரி இந்த இந்து மறை நூல்கள்லையும் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை அதாவது தடை செய்வதை ஏற்றுக்கொள்ளல என்பதற்கு மறை நூல்களிலிருந்தவே சான்ற சொல்றார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த சதின்னு சொல்றாங்கல்ல, கணவன் இறந்தோன்னு மனைவி உடன்கட்ட ஏறுதல், அது மறை நூல்களே இல்ல, அங்கே எதிர்க்கிறாங்க அப்படின்றத ஆதாரத்தோட சொன்னவர் யாருன்னா முதல்ல, அதாவது இந்து மறை நூல்கள் விதவை மறுமணத்தை எதிர்க்கல, அதே மாதிரி விதவைகளை எரிக்கிறதையும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள்ல இருந்து ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை ஆதரவான வாக்களித்தார், சிறு நூல்களை வெளியிட்டார். அதே மாதிரி இந்த வாதங்களை கொண்ட சிறு நூல்களை வெளியிட்டார். தனது கருத்துக்களுக்கு ஆதரவான சிறு நூல்களை வெளியிட்டார். அவர் வங்காள உரைநடையின் முன்னோடி, இங்கேதான் இருக்கு பார்த்துக்கோங்க, வங்காள உரைநடையின் முன்னோடி அழைக்கப்படுகிறார். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் குறித்து ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி டிஎன்பிசில கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, விதவை மறுமண சட்டம் 1856 1856 விடோ ரீமேரேஜ் ஆக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1856. அடுத்து பாருங்க, 1860 முதன்முறையாக இந்தியாவுல திருமண வயது சட்டம் கொண்டு வரப்படுது. அந்த 1860 1860 திருமண வயது சட்டம் இந்தியாவில கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவரை தான் சேரும். அதே மாதிரி திருமணத்திற்கான வயது அந்த முறையில எத்தனை நிர்ணயிக்கப்பட்டுச்சுன்னா 10. திருமணத்திற்கான வயது 1860 இந்தியாவில் 10 வயது. தற்பொழுது என்ன இருக்கு, அதாவது ஆண்களுக்கு 21 வயது, பெண்களுக்கு 18 வயது இன்னைக்கு, சரிங்களா? ஆனா 1860 என்ன இருந்துச்சு, 10 வயது தான், சரிங்களா? ஓகே, அது 1891 என்னவாகுதுன்னா 12 ஆகுது திருமண வயது. அது அப்படியே தனித்தனியா கேட்பாங்க. இந்தியாவில் 1891 ஆண்டு திருமண வயது எத்தனையாக நிர்ணயிக்கப்பட்டது? 12. 1925 13, 1925 13 உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றிய அறிவை பெற்றது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1860 திருமண வயது எவ்வளவு இருந்துச்சு, 10. 1891 12, 1925 13 வயதா உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனா இது உண்மையில அப்படி நடந்துச்சானா இல்ல. 8 வயது 7 வயதுல திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா காகிதத்துல மட்டும்தான் இருந்துச்சு. வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கு மட்டும்தான் இந்த செய்தியே தெரியும் அப்படின்றத அந்த திருமண வயது கமிட்டி அப்ப கேள்வி கேட்பாங்க. திருமண வயது ஒப்புதல் கமிட்டி எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூற்று 1929. கேள்விகள் இப்படிதான் இருக்கும். நோட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா பிரார்த்தனா சமாஜம் 1867 1867 இதே நான் வச்சுக்கலாம். ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்யறோம். ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கியவர் யாரு? ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்யறோம்னு சொல்லுவோம்ல, அப்ப ஆத்மராம் பாண்டுரங் அதை தொடங்கியவர். என்ன அமைப்பு? பிரார்த்தனா சமாஜம் 1867. இந்த அமைப்பை தொடங்கியவர்
ஆத்மராம் பாண்டுரங். இதனுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜி ரானடே மற்றும் ஆர்சி பண்டர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் அதனுடைய உறுப்பினர்கள். எம்ஜி ரானடே ஒரு நீதிபதி, சரிங்களா. அந்த எம்ஜி ரானடே அப்படின்ற ஒரு மகாதேவ் கோவிந்த ரானடேன்னு சொல்லுவாங்க, அதான் எம்ஜி ரானடேன்னு சொல்றோம். இந்த 2 பேர் இதனுடைய உறுப்பினர்களா இருந்தாங்க. இப்ப இந்த எம்ஜி ரானடேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு 3 முக்கியமான அமைப்புகளை தொடங்கி இருக்கிறாரு. ஒன்னு விதவை மறுமண சங்கம் 1861, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது விதவை மறுமண சட்டம் 1856. இது என்னன்னு பாத்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் 1861, சரிங்களா. இந்த வருஷம் தான் என்ன பண்றாங்க, ஒரு சங்கம் உருவாக்குறாரு. யாரு? எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடே, நீதியரசர் மகாதேவ் கோவிந்த ரானடே. அதுக்கப்புறமா 1870 புனே சர்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை தொடங்குறாரு. புனே சர்வஜனிக் சபா 1870. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் 1861. அப்புறம் தக்கான கல்வி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தொடங்குறாரு 1884. 1884 தக்கான கல்வி கழகம். இதே காலத்துலதான் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சங்கம் தொடங்கியிருப்பாங்க. 1884 தான் தமிழ்நாட்டுல மெட்ராஸ் மகாஜன சங்கம் தொடங்கினாங்க. அதே வருஷத்துல தக்கான கல்வி கழகத்தை யாரு தொடங்குறா? எம்ஜி ரானடே. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இப்ப சரி, இந்த பிரார்த்தனா சமாஜத்தினுடைய நோக்கம் என்ன? மகாராஷ்டிரா பகுதியானது, இது வந்து மகாராஷ்டிரா பகுதியில உருவாகுது. நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்ட மற்றொரு பகுதி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தலாம் வங்காளத்துல. அதே மாதிரி அதாவது ராஜாராம் மோகன் ராய், அப்புறம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், கேசவ் சந்திரசன், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வங்காள பகுதியில் இருந்தவங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடியவர் யாருன்னா அந்த பிரார்த்தனா சமாஜம் முடிச்சக்கூடிய இந்த அமைப்பு வந்து மகாராஷ்டிராவில் உருவான அமைப்பு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் தொடங்கப்பட்ட அமைப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம், பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக தொடங்கப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரார்த்தனா சமாஜம். தொடங்கியவர் யாரு? ஆத்மராம் பாண்டுரங். உறுப்பினர்கள் யாரு? ஆர்சி பண்டர்கர் மற்றும் மகாதேவ் கோவிந்த ரானடே, சரிங்களா. ஓகே, ஆத்மராம் பாண்டுரங் 1898 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த சமாஜத்தின் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் நான் சொல்லிட்டேன். அடுத்து இவ்விருவரும் சாதி மறுப்பு சமபந்தி, இந்த அமைப்பு என்ன சொல்றதுன்னா சாதி மறுப்பு சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இந்த மகாதேவ் கோவிந்த ரானடே தான் இந்த அமைப்புகளை தொடங்கினாரு. தெளிவா நம்ம சொல்லிட்டோம் இந்த வீடியோல. வங்காளம் மற்றும் வங்காளத்துலதான் மெயினா பார்த்தோம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜம் சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் உருவான சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இப்ப நம்ம பார்த்தது பிரம்ம சமாஜம், அதுல இருந்து பிரிஞ்சு போன இந்திய பிரம்ம சமாஜம், அதுல இருந்து பிரிஞ்சு உருவான சாதாரண சமாஜம், அப்புறமா பிரார்த்தனா சமாஜம் தெளிவா பார்த்துருக்கிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் சமய சீர்திருத்த இயக்கங்கள், சரிங்களா, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், இதெல்லாமே அடுத்த வீடியோல தெளிவா பார்ப்போம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்ம வீடியோக்கள் பதிவிட்டு வரோம். 2025 அரசு வேலை என்பது நம்முடைய இலக்கு அப்படின்ற முறையில் வீடியோக்கள் பதிவிட்டு வரோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.